இது போன சண்டே பார்த்துக்கோங்க, நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி ஆரப்பாளையத்துக்கு போனோம். போயிட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, அடிக்கிற வெயிலுக்கு சரி ஒரு ஜூஸை குடிச்சிட்டு பஸ் ஏறுவோம் அப்படின்ட்டுதாங்க. ஒரு சாத்துக்குடி ஜூஸ் தான் ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம பஸ் ஏற ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்கு எத்தனை பேருக்குங்க அந்த மாதிரி வந்து ட்ராவல் லவர் உங்களுக்கு? நான் வந்து இந்த மாதிரி பஸ்ஸில் போகையில் இந்த மாதிரி இயற்கை காட்சியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ரசிச்சுக்கிட்டே போவேன். இந்த மாதிரி அதுவும் எனக்கு வயக்காடு இந்த மாதிரி தோப்பு துறவுனா ரொம்பவே பிடிக்கும். எங்கே போனாலும் நமக்கு ஒரு குட்டி வந்துருங்க. அப்படிதான் அந்த குட்டி வந்துச்சு. குட்டி வந்து இறங்குன இடம் பார்த்தீங்கன்னா வெள்ளக்கோவிலுங்க. ஈரோட்டுக்கு முன்னாடி இருக்குது. நல்லா என்கிட்ட வந்து ஜாலியாக விளாண்டுக்கிட்டே வந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே பார்த்துக்கோங்க, பாப்பா ரொம்ப தூங்க ஆரம்பிச்சிட்டா. ஓகே, பாப்பாவுக்கு தாலாட்டுலாம் பாடிட்டு அப்படியே நானும் மெய் மறந்து இங்கிட்டு பார்த்தா சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சன்செட்டாக இருக்கட்டும், சன்ரைஸாக இருக்கட்டும், அது ஸ்டார்ட்டிங்கில் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். கொஞ்ச நேரம் நீங்கள் பாப்பா விளையாடுறத பாருங்க. ஒடியா மியூசிக் பிளேயரா? கொண்டா பார்ப்போம். ப்ளே பண்ணுவோமா? அப்படியே பார்க்குறேன் நான். ப்ளே பண்ணுவோமா? பிளேன் பண்ணலாம். பிளேன் இல்லை, ப்ளே ப்ளே. நான் இப்படி பண்ணேன். ட்ரெஸ் இல்லைம்மா, ட்ரெஸ் இருந்தால் அந்த கட்டப்பையில் இருக்கு அம்மா. அது சும்மா ஹேண்ட்பேக்கு வந்து நீங்க மஞ்சம்மா கூட நான் படுக்க வச்சிடுறேன். ரெண்டு பேரும் படுத்து தூங்குவீங்களா? ஏன் சர்வீஸு நாளைக்கு ஸ்கூலாம்ல உங்களுக்கு? ஸ்கூலாம்ல நீங்கள் ப்ளே பண்ணுங்க. இல்ல அப்படி இல்ல. 1 2 3 4 5 6 7 இது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டு தான் அம்மா வந்து லேட்டாக தான் வந்தாங்க. நான் வந்ததுக்கப்புறம் தான் மாமா பார்த்தீங்களா, எங்கள் குட்டி மாமா அம்மாவை கவனிக்கிற விதமே ரொம்ப அழகாக இருக்கும். எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் வந்து நாங்களாம் எப்போயுமே டீ குடிப்போங்க. டீ காஃபி அது எங்கள் கோகுலாக இருக்கட்டும், எங்கள் அத்தையாக இருக்கட்டும், எல்லோரும் தூங்கையில் ஒரு காஃபி குடிச்சிட்டு தான் படுப்போம். அப்புறம் நாங்கள் எங்கள் சித்தி வீட்டில் தான் போய் படுக்க ஆரம்பிச்சிட்டோம். சரி அங்கே போய் படுத்தா தான் காலையில் எழுந்திரிச்சு நேரத்துலேயே எழுந்திரிச்சு நேரமாக வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் போன டைம் வரையில் எங்கள் சித்தி வீட்டில் நான் எல்லாமே க்ளீன் பண்ணி அப்படியே அழகாக அடுக்கி வச்சுட்டு வந்தேன். இது அப்படியே இருக்குதா அப்படின்னு பார்த்தேன் அப்படியே. ஏன்னா எங்கள் பிரகாஷ் வந்து எங்கள் குட்டி மாமா வீட்டில் தான் அந்த 4 மாதம் இருந்தானா. ஸோ அதெல்லாம் வச்சதெல்லாம் வச்ச இடத்துல இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் எல்லாருமே பார்த்துக்கோங்க, சிமெண்ட் தரையாக இருந்தாலும் இந்த மாதிரி பெரிய காரியம் நல்ல காரியத்துக்கெலாம் சாணி தெளிப்பாங்கங்க. நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து தம்பியும் அண்ணாவும் வந்து ஆற்றுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து சித்திக்கு விளக்கு போட்ட இடம் பார்த்துக்கோங்க. அங்கே தான் வந்து நல்லா சாணியெல்லாம் தொளித்து அங்கே வந்து ஒரு அழகாக வந்து ஒரு கோலம்லாம் போட ஆரம்பிச்சிட்டு, இங்கே பொறுத்த வரைக்கும் கொங்கு நாட்டு சைடு பார்த்துக்கோங்க, ஒரு எந்த ஒரு நல்ல விசேஷமாக இருக்கட்டும், சாணி இல்லாத வந்து இந்த பெரிய காரியம் நல்ல காரியம்லாம் கிடையாதுங்க. ஏன்னா அது வந்து ஒரு மங்களகரமான செயலுக்கான ஒரு வந்து ஆரம்ப புள்ளி அப்படின்னு தான் நினப்பாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் ஐயர்லாம் வந்து சாயங்காலத்துக்கப்புறம் காக்காய்க்கு தாங்க சாப்பாடு வச்சு போய்கிட்டு இருக்கோம். இது என்னென்னா காலையிலே வந்து எல்லோரும் நாங்கள் வந்து ஹோட்டலில் தான், இது வந்து பொன்னாத்தாக்கா கடை, அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லா இருக்குமா? இல்லை இடையில வந்தாங்கல்ல. இந்த கடை பார்க்குறதுக்கே எனக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எவ்வளோ அழகாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். குட்டி கடை தாங்க, அழகாக இருந்தது. வரேங்க்கா. இதுதான் பெரிய மாமா, அம்மாவோட அண்ணன் தங்கச்சி ஃபேஸ் பார்த்தீங்களா, அப்படியே ஒரே மாதிரியாக இருக்கும். இது வந்து ஐயர் வந்து சாயங்கம் பண்ணாங்கங்க. அப்போ சாயங்கம்லாம் முடிச்சுட்டு கடைசியாக வந்து குட்டி மாமா அத்தையெல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணினாங்க. அது எப்படி சொன்னாங்கன்னா, சீரும் சிறப்பும் நலமுடன் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அது நல்லா இருந்துச்சு. இப்போ எல்லாம் நம்ம அதில் வந்து சும்மா தானே காலை தொட்டு கும்பிடுறாங்க. ஆனால் அவங்க வந்து நல்ல வாக்கு சொல்லுவாங்க. அம்மா அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் பண்ணாங்க. எல்லாம் ஒரு பக்கம் முடிஞ்சதுக்கப்புறம் படையல் போடுறதுக்கு வந்து சாயங்கம் பண்ணினதுக்கப்புறம் தான் இங்கே வந்து படையலுக்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ வந்து ஒரு பக்கம்லாம் பஜ்ஜி போண்டா எல்லாம் ரெடி ஆகிக்கிட்டு இருந்துச்சு. போன டைம் பார்த்திங்கன்னா அத்தை வந்து நீ தான் பண்ணுன, அதனால் இந்த வட்டம் நீ தான் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பஜ்ஜியெல்லாம் போட்டு நான் வந்து பிசைஞ்சு எல்லாமே கலந்து போட வந்து அத்தை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்கங்க. இது ஃபைனலாக பார்த்துக்கோங்க, காக்காய்க்கு சாதம். ஏன்னா காக்கா எடுத்ததுக்கப்புறம் தான் இங்கே வந்து தெரியும்.
சாப்பிடுவாங்க. அப்படி காக்கா எடுத்துருச்சு. ஆனால் பரவாயில்ல, ரொம்பலாம் லேட் பண்ணலை, காக்கா எடுத்துருச்சு. இது அம்மா வந்து அன்னைக்கு எல்லா சித்திக்கு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் அன்னைக்கு ஊருக்கு கிளம்புனாங்க. ஊருக்கு கிளம்பையில எடுத்த கிளிப்பிங் தான் அது. கண்ணாடியை எங்கள் அம்மா எதுக்கு தான் தொடச்சிச்சுன்னு தெரியலை. ஸோ அம்மா வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டிக்கு போய் கும்பிடுவாங்க. எங்கள் தாத்தா பாட்டியை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ புதுசாக வந்த வியூவர்ஸ்க்கு பாருங்கள். அவ்வளோ நிஜமாவே சொல்கிறேன், இந்த வீட்டில் வந்து எங்கள் தாத்தா பாட்டியோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அவ்வளோ நிறைஞ்சிருக்கு. எனக்கு எங்கள் வீட்டுக்கு இங்கே போயிட்டேனாலே, ஈரோட்டுக்கு எங்கள் குட்டி மாமா வீட்டுக்கு எப்படினாலும் எங்கள் பாட்டி வந்து எனக்கு கனவுல வந்துடுவாங்க. அது என்னன்னே தெரில. நானும் எங்கள் அம்மாட்டையும் சொல்லிட்டேன், எங்கள் குட்டி மாமாட்டையும் சொல்லியிருக்கேன். அது பாட்டியோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அவங்க சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, நீ இத்தனை நாள் மதுரையில் இருந்தேல, உன்னைய பார்க்குறதுக்காக நம்ம பேத்தி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி, அதுக்கு தான் வந்து கனவுல வர்றாங்க அப்படின்னு. எப்பயுமே அம்மா வந்து ஊருக்கு வந்தாங்கன்னா தாத்தா பாட்டியை கும்பிட்டுட்டு தான் வந்து எங்கேனாலுமே வெளியில் கிளம்புவாங்க. எங்கள் மாமாவாக இருக்கட்டும், நான் எல்லாருமே வந்து நாங்கள் வாசலில் இருக்கிறனால அவங்கள தொட்டு கும்பிட்டுட்டு தான் நாங்கள் போவோம். ஏன்னா எப்பயுமே அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும் எங்களுக்கு. சரி, ஓகே, ஒரு டீயாக போட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருந்துட்டு அடுத்து தான் அம்மா வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஊருக்கு. அப்படியே கொஞ்சம் நேரம் நியாயம் பேசிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். சொந்த கதை, சோக கதை, அப்படியே எல்லோரும் பேசிட்டு அம்மா ஃபைனலாக ஊருக்கு